வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். தமிழருவியின் செய்தி சனலோடு இணைந்திருக்கும் 54,400 பேரையும் எங்கள் இரு கரங்களை கூப்பி உங்களை அன்பாக வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வேண்டும். அதிகரிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அதாவது உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களையும் எங்களோடு இணைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இணைந்திருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாங்கள் 2024 கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது எல்லோருமே ஒரு புதிய வருடத்திற்கு செல்ல போகின்றோம். எல்லோருக்கும் ஒரு நல்ல வருடமாக இந்த வருகின்ற வருடம் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்து விரிவான செய்திகளுக்குள் இப்பொழுது செல்லலாம். அரசாங்கத்தின் அபிவிருத்தி இலக்குகளுக்கு அமைய உள்நாட்டு மற்றும் உலகளவிய தொழிலாளர் சந்தையை பூர்த்தி செய்யும் வகையில் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் நாட்டுக்கு தேவைப்படுவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இலங்கை தொழில் பயிற்சி அதிகார சபையில் பயிற்சி பெற்ற டிப்ளோமார்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு பல்வேறு திறன்களை கொண்டவர்களின் ஒத்துழைப்பு அவசியமாகும். அதற்கு அமைய நாட்டின் கல்வி துறையினூடாக அரசாங்கத்தின் இலக்குகளை அடைவதே பிரதான நோக்கமாகும் எனவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இலங்கை சுங்கம் விமான நிலையம் விமான சேவை நிறுவனம் ஆகியவற்றின் தலைமை அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. போதைப் பொருள் சட்டவிரோத பொருட்கள் நாட்டுக்குள் வருவதனை தடுத்தல், விமான நிலையம் சுங்க திணைக்களத்துக்குள் நடக்கும் ஊழல் மோசடிகள் மட்டுப்படுத்தல், சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதனை தடுப்பது குறித்து இதன் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் இலங்கை சுங்க விமான நிலையம் விமான சேவை நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களிலும் இணை கமரா கட்டமைப்பு கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். அதேபோல தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்பொழுது காணப்படும் தவறான புரிதல்கள் களையாடப்பட வேண்டும் எனவும் அதற்காக கடுமையான ஒழுக்காற்று மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதனையும் ஜனாதிபதி இதன் போது வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜித ஹேரத், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், ஜனாதிபதியின் செயலாளர், சுங்க பணிப்பாளர் நாயகம், குடிவரவு கட்டுப்பாட்டாளர் நாயகம், நிதி அமைச்சின் பணிப்பாளர் நாயகம், விமான நிலைய மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதராயாவும் எஞ்சிய காலங்களுக்கான பதில் தலைவராக CVK சிவஞானமும் செயல்படுவார்கள் என தமிழரசு கட்சியின் மத்திய குழு தீர்மானித்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி MA சுமந்திரன் அறிவித்தார். தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது. இதன் போது கட்சியின் தலைமை தொடர்பான விடயம் வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு அது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். கட்சியின் தலைவர் மாவை சேனாதராயவின் ராஜினாமா தொடர்பாக வாக்கெடுப்பு நடத்துவதாக இருந்தது. இது தொடர்பாக பல வாதி பிரதிவாதங்கள் இருந்த போதும் 18 உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஆவணம் ஒன்று சபைக்கு கையளிக்கப்பட்டது என சுமந்திரன் கூறினார். மாவை சேனாதராயா கட்சியின் நன்மை கருதி அவரது நற்பெயருக்கு களங்கம் இல்லாமல் தன்னுடைய ராஜினாமாவை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அதில் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கு எதிரான கருத்துக்களும் இருந்தது. இறுதியில் கட்சி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. மாவை சேனாதராயா கட்சியினுடைய அரசியல் குழுவின் தலைவராக தொடர்ந்தும் செயல்படுவார் என்றும் MA சுமந்திரன் கூறினார். கட்சியின் தலைவர் ராஜினாமா செய்ததால் இன்னும் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தமது யாப்பிலும் சொல்லப்பட்டுள்ளது என்பதனை சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் எஞ்சிய காலத்திற்கு பதில்
மாதத்தில் தலைவராக கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவர் CVK சிவஞானம் செயல்படுவார் என்றும் ஏகமனதாக வாக்கெடுப்பு இல்லாமல் பிரிவினை இல்லாமல் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் மழையுண்டான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தறை நுவரேலியா கண்டி மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டில் உள்ள அரச வைத்தியசாலைகளில் உள்ள கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக அரச கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வைத்தியசாலைகளில் பாரிய பிரச்சனைகள் உருவாகியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். தற்போது வைத்தியசாலைகளில் MRI பரிசோதனை உள்ளிட்ட பல பரிசோதனைகளை மேற்கொள்ளும் கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பாரிய வெற்றிடம் நிலவுகிறது. இது வெறுமனே கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட பிரச்சனை அல்ல. இந்த விடயம் தொடர்பில் ஏலவே சுகாதார அமைச்சின் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் புதிய பணிப்பாளர்களை இணைத்துக் கொள்ளாதிருக்க மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமும் இதில் தாக்கம் செலுத்தியுள்ளதாக கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் சானக்க தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார். டிசம்பர் மாதத்தில் நாட்டிற்கு வருகை தந்த இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதன்படி இம்மாதத்தின் முதல் 25 நாட்களில் நாட்டிற்கு வருகை தந்துள்ள இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1675 பதிவாகியுள்ளது. முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் 878 இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வட மாகாணத்தில் பரிசு உள்ளிட்ட கல்வி நடவடிக்கைகளுக்காக மாணவர்களிடமிருந்து பணம் அறவிடப்படும் நடவடிக்கை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாகாண ஆளுநரிடம் முன்வைத்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இந்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வடமாகாணத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆசிரியர் இடம் மாற்றங்கள் தொடர்பிலும் இதன் போது கலந்துரையாடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி மேஜர் நவீன் வன்னியராட்சி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 4 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். குறித்த தரப்பினர் சட்டவிரோத முறையில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் விசாரிப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதன்படி அவர் 9:30 பிற்பகல் 1:30 வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். எனவே 2 தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரிப்பதற்காக ஜோசித ராஜபக்சவின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அவரை எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தற்போது ஜாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண்ணா கீதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் ஜாழ் மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு தினங்களாக 2 தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஆவண்ணா கீதீஸ்வரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளிலும் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டாலும் சந்தையில் பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு தொடர்ந்தும் நிலவுவதாக புறக்கோட்டை மொத்த வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதனால் பச்சை அரிசியை இறக்குமதி செய்வதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள விவசாய அமைச்சர் KD லால்காந்த அதனை விரைவில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். தற்பொழுது சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி நெல் சந்தைப்படுத்தல் சபையில் நெல்லை கொள்வனவு செய்வதற்கான சகல ஏற்பாடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. ஆகையால் சந்தைக்கு தேவையான அரிசியை விநியோகிப்பதற்கு அரசாங்கம் தற்பொழுது தயாராகி வருகின்றது. இந்நிலையில் சந்தையில் உள்ள அரிசி மாபியாக்களை முறியடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் விவசாய அமைச்சர் கே.டி. லால்காந்த் தெரிவித்துள்ளார். 2040 ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும் போது அதனூடாக இலங்கைக்கு பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்திய முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் ஜனன தினத்தை முன்னிட்டு இந்தியாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை ஜனாதிபதி மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையே கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலை வரவேற்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி உரிய பாதையில் பயணிக்கின்றது என்பதும் நன்கு புலப்படுகின்றது. 2040 ஆண்டளவில் இந்தியா உலகின் 3வது பாரிய பொருளாதார வல்லரசாக மாறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தற்போது தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது 1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது. இதன் மூலம் பிராந்தியம் என்ற ரீதியில் இலங்கை பல நன்மைகளை அடையும் என தாம் நம்புவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அசர்பைஜான் விமான விபத்துக்கு உள்ளானமை தொடர்பில் அந்த நாட்டு ஜனாதிபதிக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வருத்தம் தெரிவித்துள்ளார். குறித்த விபத்து தொடர்பில் கிரெம்லின் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசர்பைஜான் விமானத்திற்கு சொந்தமான விமானம் ஒன்று ரஷ்யாவின் குரோஸ்னி நோக்கி பயணித்த போது கடந்த 26ஆம் தேதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் 38 பேர் உயிரிழந்ததுடனும் காயமடைந்த 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 29 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்நிலையில் ரஷ்ய வான் பாதுகாப்பு படை தவறுதலாக விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கலாம் என பல கருத்துக்கள் வெளிவந்தாலும் அசர்பைஜான் ஜனாதிபதி இல்ஹாம் அலியேவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்யாவின் குரோஸ்னி, மூசாக் உள்ளிட்ட நகரங்களில் உக்ரைன் ஆளில்லாத விமான தாக்குதல்களை நடத்தி வருவதன் காரணமாக அதனை முறியடிக்கும் நோக்கில் ரஷ்ய வான் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான பின்னணியில் குறித்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கும் காயம் அடைந்தவர்களுக்கும் தமது வருத்தத்தை தெரிவிப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் காலம் சென்ற மன்மோகன் சிங்கின் பூதவுடல் சீக்கிய முறைப்படி முழு அரச மரியாதையுடன் நேற்றைய தினம் தகனம் செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு கட்டமாக 21 மரியாதை வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. கடந்த வியாழக்கிழமை இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக் குறைவால் தமது 92வது வயதில் சிகிச்சைகளுக்காக புதுடில்லியில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமானார். இதையடுத்து புதுடில்லியில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட மன்மோகன் சிங்கின் பூதவுடல் நேற்றைய தினம் முற்பகல் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதன் போது அவரின் பூத உடலுக்கு காங்கிரஸ் தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இறுதி மரியாதை செலுத்தியுள்ளனர். இதையடுத்து மன்மோகன் சிங்கின் பூத உடல் தாங்கிய வேளை ஊர்தி காங்கிரசின் தலைமை அலுவலகத்தில் இருந்து இறுதி ஊர்வலத்தை ஆரம்பித்தது. பின்னர் முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கின் பூத உடல் ஜமுனை நதிக்கரையில் உள்ள மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இதன் போது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு, இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித், இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் பூட்டான் மன்னர் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதனையடுத்து 21 மரியாதை வேட்டுக்கள் முழங்க முழு அரச மரியாதையுடன் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பூத உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. செவ்வாய் கிரகத்திற்கு புதிய பூமி என்று பெயர் சூட்ட வேண்டும் என இலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் அமெரிக்கா எப்படி இருந்ததோ அதுபோன்றுதான் தற்பொழுது செவ்வாய் கிரகம் உள்ளதாக தொழிலதிபர் இலான் மாஸ்க் தெரிவித்தார். எக்ஸ் வலைத்தளத்தின் சிவப்பு நிற கிரகத்தின் படத்தை பதிவு செய்த அவர் செவ்வாய் கிரகத்திற்கு புதிய பூமி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்றும் யோசனை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது.
சூரியனின் மேற்பரப்பை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்கா விண்வெளி ஆய்வு மையமான நாசா கடந்த 2018ஆம் ஆண்டு ஏவிய பார்க்கர் விண்கலம் தற்பொழுது சூரியனுக்கு மிக அருகே சென்றது. சூரியனின் மேற்பரப்பிலிருந்து 6.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் வரை பார்க்கர் விண்கலம் சென்றுள்ளது. சூரியனுக்கு நெருக்கமாக சென்ற மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் என்றால் அது இந்த விண்கலம் தான் என்று நாசா தெரிவித்துள்ளது. விண்கலத்தில் இருந்து கிடைத்த தரவுகளை ஆய்வு செய்து வருவதாகவும் கூறியுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுங்கிருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.